படம் வந்து பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டிருக்கலாம்னா எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த உணர்வை சிதைக்காம கடத்திட்டாங்க. அதுல பிரம்மாண்டம் தேவைப்படல, ஒன்னும் தேவைப்படல. இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினைச்ச முதல்ல பணம் போட்ட ராவணன், அவர் இன்னொருத்தரை சொல்றாரு, அவரு நேசமணி ராஜேந்திரன், தம்பி கரிகாலன், அப்புறம் என் தம்பி கருணாசு. அது ஒரு முன்னோட்டத்தை காட்டின. அப்பவே சொன்னேன் நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு. கிட்டு வந்து என்னுடைய தம்பி, எங்களோட எங்க இயக்கத்தில் இருந்தவன் இருக்கிறவன், நல்ல பிள்ளை, படைப்பாளி. அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அது எழுத்தாற்றல், படைப்பாற்றல் எல்லாம் இருக்கு. படத்துல உரையாடல்கள் அவ்வளவு நேர்த்தியா இருக்கும். காட்சி அமைப்புல எதுவும் பொய் சொல்லிட முடியாது. ஏன்னா வரலாற்று வந்து இலக்கியம் பொய் பேசும், புராணங்கள் வந்து பொய் பேசும். உருகி சுகம்பரா மார்வை திரிகி எரிந்தால் தீ இட்டால்னு சிலப்பதிகாரம் பாடுது. நான் போய் எங்க வாத்தியார்ட்ட கேட்டேன், இப்ப வேற மதுரையா? அப்ப மதுரை எரிஞ்சு போய் புதுசா வேற மதுரை வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படி இல்லடா இருக்கா, அப்படி இல்லடா. அவளுடைய அந்த துன்பத்தை நினைச்சு மதுரை, அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் வயிறு எரிந்தார்கள், நெஞ்சு எரிந்தார்கள். அதுதான்டா அது பற்றி எரிந்தது மதுரைன்னு வருது. அப்படிதான்டா எழுதுறது. தீப்பிடிச்சு எரிஞ்சிடலடா அப்படின்றது. அது சொல்லும், சுவைபட சொல்வதற்கு சொல்லும். ஆனா வரலாறு எப்பவும் போய் பேசாது, பேசக்கூடாது. அது மாதிரி இது காட்சி கற்பனையில செஞ்சது இல்லை. போர்க்களத்துல உங்களுக்கு தெரியாத இறுதி போர்ல எல்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில தான் முதல்ல கொண்டு போட்டாங்க. பள்ளிக்கூடங்கள்ல தகர்த்தான், ஊடகங்கள் எல்லாம் தகர்த்தான். கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், பச்சிலம் குழந்தைகள் மீது குண்டு வீசக்கூடாது. அவன் அதையே குறி வச்சு செஞ்சான். ஆனா அதுல எந்த இடத்துலையும் எங்க தலைவர் தடம் பிறண்டு உணர்ச்சி வயப்பட்டோ கோவப்பட்டோ செஞ்சில்லாரு. அவன் செஞ்சான். கடைசியா மரத்து நிழல்ல ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு, அதுல நீங்க நம்ம வந்து அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுத்து இந்த கால் காயம் பட்டுருச்சுன்னா நீக்குவோம், கட்டுப்பு கைப்பட்டுருச்சுன்னு ஒண்ணுமே இருக்காது. அந்த சிதைந்த காலை அதை சரி பண்ணா அப்படி அந்த காயத்தோட அந்த வலியோடு தான். அவ்வளவு ஈகம் செஞ்சு போராடிய மக்கள் நாம். அதை வந்து மறைக்கப்படுதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. நீங்க ஒரே வார்த்தையில எங்களை பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், செப்பரேட்டிஸ்ட், டெரரிஸ்ட்னு கடும் கோபம். அங்கேதான் நமக்கு இப்போ பெருப்பும் கோபமாக வர்றது காரணம் அதுதான். உனக்கு என்ன தெரியும்? வரலாறு தெரியாம பொழைக்க போன இடத்துல பிரபாகரன் நாடு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய், ஏன் பூமிடாது பொழைக்க வந்தவன்ட்ட நாங்க பறி கொடுத்துட்டோங்கிறதா வரலாறு. அதுதான் இங்க பிரச்சனை. அதுதான். அதனால இந்த ஒரு வரலாற்று ஆவணமா நான் இதை பார்க்கிறேன். அந்த போர்க்களத்திலையும் அந்த சூழல்லையும் காயம்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் கொடுக்கறதுக்கு பதுங்கு குழியிலேயே மருத்துவமனையை வச்சு எப்படி அதை கட்டமைச்சிருக்காருங்கிறது நீங்க பார்க்கும்போது தெரியும், படம் பார்க்கும்போது. அது மாதிரி தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு பகைவனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டுங்கிறத அதை தான் இந்த படம் உணர்த்துது. முழு கதையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, நீங்க பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். அதுல அந்த நந்தினியா அந்த மருத்துவ பெண்ணா நடிச்சிருக்கிற சத்யாதேவிக்கு வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அது புது நடிகை, புதுசா பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி முகம்தான் அந்த அந்த காட்டுல என்ன பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம். அந்த காட்டுல எப்படி எங்க போராளி வீரர்களை பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் மகேந்திரன். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே. அது நீங்க பார்த்து அந்த உணர்வை நீங்க உள்வாங்கணுங்கிறதா என்னோட. அதுக்காக அதை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை, அதை செய்ய வேண்டியதில்லை. உலகம் பூரா இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் இந்த படத்தை ஒரு படம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. இது ஒரு வரலாற்று, ஒரு படைப்பு, ஒரு பதிவு. அதை நம்ம வரவேற்கணும், பார்க்கணும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம். ஒரு தலைமுறைக்கு மேல தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆயிட்டோம். மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழியுங்கிறது வரலாற்று பெரு உண்மை. இப்ப அந்த சூழல்ல வரலாறையும் விட்டுறக்கூடாது. இப்ப நீங்க நார்வேயில கூட என் தம்பி வசீகரம் வந்திருக்காங்க. தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம்
17 பள்ளிக்கூடம். டென்மார்க்கில் 32 பள்ளிக்கூடம். யாரு கொடுத்துருக்காங்கிறீங்க? அந்த அரசு. உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழாசிரியர் போட்டு படிப்பிக்குது. ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஆனால் ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு இவன் முட்டிக்கால் போடணும். தமிழில் பேசிட்டான்னா, தமிழில் பேசிட்டான்னா அவருக்கு தண்டம் கட்டணும். இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது, தண்ணியும் போகாது, ஒன்றும் போகாது, வெட்டி இருந்துருக்கலாம். என் தாய்மொழியை படிக்கிறது தான்டா பள்ளிக்கூடம் இருக்குது. இது ஒரு கூட்டம். அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறை நம்ம கற்பிக்கல பிள்ளைகளுக்குன்னா நான் யாருன்னே தெரியாம போயிடும். நான் யாரு எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப தன்னை மறந்த ஒரு நோயாளி மாதிரி ஆயிடுவேன். அதுதான் நீங்க வரலாறு தான் எல்லா உலகில் எல்லா தேசியனங்களுக்கும் வழிகாட்டியிருக்கு. வரலாறு தான். அப்ப அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும். இதை படமாக நீங்க பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நான் 2 மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.